ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீஹா டைரிஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு ஃபுல் டே ஹெவி ஒர்க்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வரங்காட்டி ஸோ ஃபுல்லாக வந்து வீடு க்ளீன் பண்ணோம். ஸோ அதையே வந்து வீடியோ போட்டலாமா அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஏன்னா என்ன போடுறதுலே தெரியல. அதுவும் இல்லாமல் எனக்கு 10 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் வந்து நாங்கள் போனோம், அப்ளிகேஷனு அதுக்கும் போனோம், அப்புறம் ஜாப் போகலாமா ரெண்டும் மனசாக இருந்தங்காட்டி இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து 10 டேஸாக வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. சரி சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணலாம், எதாவது வீடியோ போடலான்னு பார்த்தா நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஸோ வீடு வந்து க்ளீன் பண்ணுறோம். ஸோ இதையவே போட்டுடலாமே சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணி நான் ஷூட் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சிங்க. நல்லா கிளைமேட்டே மாறிடுச்சு, மழை வர மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்ட்ரோக்காக. ஸோ பாருங்கள் நான் என்னென்னலாம் வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஓகே காய்ஸ், நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், லெட்ஸ் கெட் கோ டு தி வீடியோ. என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒரு காட்சி காமிக்கன்னு சொல்லிட்டு யாரும் பயந்துடாதீங்க. ஏன்னா வந்து வீட்டில் எல்லோரும் இப்படி தான் இருப்போம். ஸோ நான் வேலை செய்யும் போதும் கல் வந்துகிட்டே இருந்துச்சு முடி. ஸோ அதனால் வந்து நான் கொண்டை போட்டுட்டேன். சமைக்கட்டில் வந்துட்டு தலையை செய்யக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, வேறு வழியே இல்லாமல் கல் வந்தங்காட்டி கேமராவும் வச்சுட்டேன்னா அதனால் வந்து அப்படியே கொண்டை போட்டு ஸோ நான் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து திட்டெல்லாம் கழுவிட்டு அண்ட் அடுப்பு எல்லாமே நல்லா கழுவி விட்டுட்டு நான் ஜின்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே கழுவி எல்லாம் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்னென்னா இந்த வீடியோ எடுக்கிறது பிளானே கிடையாது. ஸோ சடனாக நான் ஒர்க் பண்ண தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி நம்ம யோசிச்சிட்டே இருந்தோம் என்ன போடலான்னு. சரி இதேவே ஒரு இதான் வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ தான் இது. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நான் ஜின்கெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கெலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல்லாலாம் கிச்சன் எப்படி பண்ணேன் அதெல்லாமே நான் எடுக்கவே இல்லை. ஃபைனலாக தான் நான் வந்து வீடியோவே எடுத்திருக்கேன். கிச்சனில் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம அம்மா தானேங்க பார்ப்பாங்க. ஸோ நான் ஏன் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் யோசிப்பீங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஒரு 4-5 இயர்ஸாகவே இருக்குது. ஸோ நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து எங்கள் அம்மாவுக்கு அப்படி தான். நான் வந்து அப்போ இருந்தே நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி வீட்டு வேலைலாம் நானே தான் பார்த்துக்குவேன். ஸோ அவங்க குக்கிங் மட்டும்தான் செய்வாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸு அவங்களுக்கு அதுவும் முடியாது. ஸோ நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிச்சனு எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ண போகிறேன். இந்த விஷயம் வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் யார்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணதே கிடையாது. அவங்களுக்கே இந்த வீடியோ பார்க்கும்போது ஷாக்காக இருக்கும். என்னது ஹரிணியா வேலை செய்கிறான், இப்படியெல்லாம் செய்வானா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். கிச்சனில் ஒர்க் முடிச்சதுமே பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் வந்து பெட்ஷீட்லாம் போட்டிருந்தோம். ஸோ நான் வந்து துவைச்சி முடிச்சுட்டு என்னை போய் காய போடுன்னு சொல்லிட்டு ஒரு கீன்னு ஒரு பெல் வரும். சரி துணி காய போடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிலுங்க. ஒரு 9:30 சம்திங் தான் இருக்கும். அப்போவே நல்ல வெயில். வேகமாக காய போட்டு கீழே போகணும் அப்படின்னே இருந்துச்சு. பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா வெளிச்சம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் தான். அண்ட் எடிட்டிங்கில் பார்க்கும்போது தான் நான் ரொம்ப பயங்கர கருப்பாக இருந்தேன். நம்ம மூஞ்சியா இப்படி இருக்குது அப்படின்னே இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து பெட்ரூம் வந்து ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. அண்டு பெட்டெல்லாம் நாங்கள் வந்து போட்டோம். இப்போ வந்து பில்லோஸ்லாம் நாங்கள் இன்னும் அடுக்கவே இல்லை. ஏன்னா அதோட தலைகாணி வரலாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டி அண்ட் ரொம்பவே டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பேசாமல் நம்ம குளிச்சுட்டு வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் பெட்ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு மாப்லாம் போட்டு நான் அப்படியே குளிக்க போயிட்டேன். இப்போ வந்து நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சரி தலை சீவலான்னு சொல்லிட்டு தலை கட்டுறதுக்காக வந்தேன். மறுக்க கொண்டையே போட்டோம்னா எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன் ரீசெண்டாக. அதனால் வந்து கொண்டை நிற்கவே மாட்டேங்குது. சும்மா கழண்டுட்டே இருந்தங்காட்டி பேசாமல் பின்னி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா வந்துச்சு. மறுபடியும் நம்ம வேலை தானே செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நான் எந்த மேக்கப்புமே போடவே இல்லை. ஈவன் பவுடர் கூட நான் பூசவே இல்லை. சும்மா போட்டு அண்ட் சந்தனம் மட்டும் வச்சுட்டு மறுக்கா வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ மறுக்க ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது எங்கள் அம்மா சமைச்சு வச்சுருந்தாங்க. சரி சாப்பிட்டு வேலையை பார்க்கலான்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அம்மா என்ன செஞ்சுருந்தாங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருந்தாங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கேரட்லாம் போட்டுட்டு ஒரு பொரியல் அண்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரசம்லாம் இருந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பிடவே இல்லை. அண்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் இல்லாமல் இடப்பட்ட நேரத்தில் சாப்பிட்டேன். நிறைய பேர் இது இப்போ ரீசெண்ட் டைமில் பிரஞ்சுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ நம்மளும் அப்படியே சொல்லிக்கலாம். சாப்பிடவே எனக்கு பயங்கர திங்கிங். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன்.
இல்லைனா பார்த்தீங்கன்னா பொழுதே ஆகிடும். ரொம்ப உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் சும்மா இருந்தாலும் அப்படியே டைம் போயிடும் இல்லையா. சாப்பிட்டோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம தூக்கம் வந்துடும் எப்போவுமே. ஸோ இன்றைக்கி தூங்காதுன்னு அப்படியே மைண்டில் ஓயிட்டே இருந்துச்சுங்க, தூங்கிட போகிறேன் அப்படின்னு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாமி படம்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். இதை தான் வந்து நம்ம தொடச்சி நீட்டாக பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் மட்டும் நான் உட்காந்துருந்தேங்க. ஒரு ½ அன் ஹவர் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். மெசேஜஸ்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் மறுக்கா சாமி படம்லாம் க்ளீன் பண்ண வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளருக்கு விநாயகர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருக்குது. நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. அப்படியா? பாருங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கினதான். உனக்கு 1 வயசு. சாரிங்க, 1 வயசு இருக்கும்போது வாங்கினதாம்மா. எங்கள் அம்மாவுக்கு இப்போ தான் ஒரு ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு பழைய நினப்பெல்லாம். ஸோ இப்போ நான் வந்து தொடச்சிட்டேன். நம்ம வந்து அடுக்க தான் போச்சு. எல்லா சாமி படத்தையும் தொடச்சி நான் ஒவ்வொன்றா அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையெல்லாம் இல்லைங்க, சும்மா திட்டில் தான் நாங்கள் வச்சுருப்போம். நிறைய சாமி படம்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது. இங்கே இடம் இல்லாதங்காட்டி 2-3 படம் வச்சு கும்பிட்டுட்ருக்கோம். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக செல்ஃபில் இருக்குது. இந்த குட்டி விநாயகர் எப்போவுமே நடுவில் தான் இருப்பார். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வைப்போம். ஆனால் வந்து இது வந்து வாஷ் பண்ணணும். இப்போ போய் எங்கள் அம்மாவுக்கு என்ன வேலை, அதுதான் வேலை. வாஷ் பண்ணுறது தான் வேலை. அவங்க நல்லா கழுவுவாங்க என்னை விட. கழுவுவாங்க. ஸோ இன்றைக்கி அதை பண்ணிடுவாங்க எங்கள் அம்மா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அடித்து கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் கதவு தொடச்சிட்டு அப்புறம் என்னம்மா மாப் போடணும். அப்படி போட்டால் முடிஞ்சிச்சுங்க. ஒரு டே ஃபுல்லாக ஆயிடுச்சு. எப்படி போயிட்டுருக்கு என் வாழ்க்கையெல்லாம். லீவில் என்ஜாய் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறேன், வீட்டில் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது. நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வாடகை வீடு தான். ஸோ எங்கள் வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு. அண்டு ஒரு ஹாலு, குட்டி பெட்ரூம் அண்டு குட்டி கிச்சன். ஸோ நான் கிச்சன் கூட்டிட்டு இப்போ நான் ஹாலுக்கு வந்திருக்கேன். மேடம், எஸ், இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. ஸோ இப்போ என்ன வேலை, இட்ஸ் டைம் ஃபார் தொடச்சிங் ஃபைன் தி கதவு. இந்த கதவு துடைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்டு ரொம்ப ஹைட்டு வேறீங்களா, நான் என்ன பண்ணேன், சேர் தான் போட்டேன். சேர் போட்டு கூட எட்டவே இல்லை, ரொம்ப தவிச்சு போயிட்டேன். நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. கதவு துடைக்கிற வேலை மட்டும் நான் வாங்கிட்டேன். ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவே துடைச்சிட்டாங்க. இந்த கதவு துடைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா செம்ம ஃபண்ணுங்க, ரொம்ப ஃபன்னு. எங்கள் அம்மாட்ட நல்லா சிரித்து பேசிட்டு அப்படியே டைம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கதவுலாம் தொடச்சி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கலான்னு வந்துட்டோம். அதுக்கு வந்து லைசால் தான் நாங்கள் போடுவோம். பட் லைசால் தீந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறது, பெனாயில் தான் இருந்தது. ஸோ பிங்க் கலர் பெனாயிலை ஊற்றி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வீடு துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பெட்ரூம் துடைச்சிட்டேன். கிச்சனும் அண்ட் ஹால் மட்டும் துடைச்சா போதும். ஸோ நான் கிச்சன் துடைச்சிட்டு அப்படியே ஹாலுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹால் துடைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே தான் ஒரு பெருசாக இருக்கும் அண்டு எந்த திங்ஸுமே மேக்ஸிமம் இருக்காது. ஸோ வேகமாக துடைச்சிடலாம். கிச்சன் பெட்ரூம்லாம் பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் இருக்கும் கீழே. ஸோ நம்ம மேலே எடுத்து வச்சுட்டு துடைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே எனக்கு ரொம்ப பரவாயில்லையாக இருந்தது. ஸோ வீடெல்லாம் மாப்லாம் போட்டாச்சுங்க. இப்போ வந்து வெளியெல்லாம் சும்மா க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி விட்டுட்டு இருந்தேன். எப்போவுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வீடு துடைச்சின்னா வெளியும் கழுவிடணும், அதான் ஒரு நல்ல பழக்கம் அப்படிம்பாங்க. ஸோ நான் அதையவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வெங்காய பக்கோடா, இல்லைன்னா வெங்காய போண்டான்னு கூட சொல்லலாம், குட்டியாக செஞ்சுருந்தாங்க எங்கள் அம்மா. ஸோ அது வந்து நான் இனிமேல் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சுக்குமல்லி காஃபியோ டீயோ நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இது நான் குடிக்க போகிறேன். நான் குடித்ததே கிடையாது. உடம்பு எல்லாம் வலிக்கும், நீ குடின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் போண்டா தான், வேணா போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ இப்போ அதை நம்ம சாப்பிட்றலாம். எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டு சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அடடா செம்ம ஃபீலாக இருக்கும். கூடயே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, டீ ப்ளஸ் போண்டாலாம் இருக்குது. சாப்பிட்டுட்டு செம்ம என்ஜாய். எனக்கு வந்து நல்லா ஹெவன்லேயே இருக்க மாதிரி ஃபீலாக இருந்தது. ஸோ டீ வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் மிளகு சுக்கு எல்லாம் போட்டுட்டு சூப்பராக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். டீ காஃபிலாம் நான் மேக்ஸிமம் குடிக்கவே மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் குடிச்சிருந்தங்காட்டி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த சுக்குமல்லி டீ. எங்கள் அம்மாட்ட நான் கேட்டேன் செஞ்சு கொடுங்க இனிமேல்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி முடிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டு. நம்ம எடிட்டிங்கும் பண்ணால் ரொம்ப டயர்டாயிடுவோம்.
ஓகே கைஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோல் வீடியோ ஃபுல்லாகவே க்ளீனிங் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து பொறுமையாக பார்த்துருப்பீங்க. பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் என்னோடய ஏஜ் கேர்ள்ஸ் வந்து நீங்களாம் வீட்டில் வேலை செஞ்சு இந்த மாதிரி டயர்டாக இருக்கீங்களா? அதுவும் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து வீட்டில் ரொம்ப வேலை வாங்குவாங்க. ஸோ வந்து நீங்களும் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நான் வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து எடிட்டிங் பண்ணுவேன்னா வீடியோ நாளைக்கு வருமா அப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அது கூட எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது. நல்லா படுத்து தூங்க போகிறேன். ஓகே, நான் வந்து உங்கள் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் ஸ்ரீஹா.